ச்சே, என்ன பண்ணாலும் வேலை செய்யவே மாட்டேங்க. அம்மா எனக்கு காஃபிமா. டேய் ஆகாஷ், என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லக்கா, இது என் ஃப்ரெண்டோட ரேடியோ ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ உருப்படியா ஒரு வேலைக்கு போகணும்ட்டு எந்த எண்ணமும் உன் மனசுல கிடையாதா? 10th முடிச்சு 12th படிடான்னு சொன்னேன். 10thல ஃபெயில் ஆயிட்டேன். நான் ஐடி தான் படிக்க போறேன்ட்டு ஐடி படிச்சேன். சரி, அதையாவது முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போலான்னு பார்த்தா எவ்வளவு நாள்டா இப்படி வீட்ல சும்மாவே இருக்க போற? என்னக்கா நான் என்னக்கா பண்றது? என்ன பண்றதா? கொஞ்சமாவது யோசி. இப்படி உட்கார்ந்து ரேடியோல விளையாண்டுட்டு இருக்க. டேய் ஆகாஷ், ஒன்று பண்ணுடா. இந்த ரேடியோ உட்காந்து நீ ரிப்பேர் பண்றதுக்கு பதிலா பழைய பொருள்லாம் இப்ப ரொம்ப விலைக்கு போகுது. பேசாம அப்படி வேணா பண்ணி பாருடா. ஏன் அஞ்சலி, என்ன உனக்கு கிண்டலா? ஐயோ ஸ்ருதி அக்கா, இல்ல. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அவன்கிட்ட நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன விளையாட்டு காட்டிட்டு இருக்க? இல்லக்கா, பையன் பாவம் ரேடியோ வச்சுட்டு ரொம்ப நேரமா சமாளிச்சுட்டு இருக்கான். அதான் ஒரு அட்வைஸை கொடுப்போமேன்ட்டு. என்ன அஞ்சலி அக்கா, நீயும் அக்கா கூட சேர்ந்துட்டு என்ன திட்டுற பாத்தியா? டேய், நான் எங்கடா உன்னை திட்டினேன்? உனக்கு நல்ல ஐடியா தான் சொல்றேன். பேசாம அப்படி பண்ணு. இப்போ பழைய காலத்துல உள்ளதுக்கு தான் இப்ப விலை அதிகமா போகுது, தெரியுமா உனக்கு? சும்மா விளையாடாத. என்ன இதை நம்புற அளவுக்கு நான் என்ன முட்டாளா? பரவாயில்லையா, பையனுக்கு கொஞ்சம் மூளை இருக்கு போலயே. அப்ப ஏன்டா உனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கி? சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? அது எப்படி வேலை கிடைக்கும்? இவனுக்கு பதிலா அம்மா மூளைக்கு பதிலா வேற ஏதாவது வச்சுட்டாங்களோ என்னமோ தலைக்குள்ள. பேசாம ஒண்ணு பண்ணு ஆகாஷ், நீ வேலைக்கெல்லாம் ஒன்னும் போக வேணாம். வேலைக்கு போவான்னா வேற என்ன பண்ண சொல்ற? டெய்லி என்ன காலேஜ்ல போய் ட்ராப் பண்றது, அப்புறம் எனக்கு ஷூ எடுத்து போடுறது, என் ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு மாசத்துக்கு 300 ரூபாய் தர்றேன்டா. ஏண்டி, நானே ஒண்ணு கண்ணை கண்ணுன்னு ஒத்த ஆம்பளை பையனை பெத்து வச்சிருக்கேன். 3 பேரும் சேர்ந்து அவனை வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்களா? அம்மா பாருமா. கவலைப்படாதடா தங்கம், உனக்கு ஏத்த வேலை அமையும் பாரு. அம்மா, நீயும் ஒரு வருஷ காலமா இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. அவனும் இதை வச்சுட்டு சமாளிச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். அம்மா, இவனை வித்து ஒரு பேரிச்சம்பளம் கூட வாங்க முடியாது போ. இந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்ல. ஏண்டி அவனை போட்டு இந்த தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா நீங்க? அவன் ஒரு வேலைக்கு போக வேணாம், இப்படி சும்மா நேரம் கழிச்சிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் எனக்கு புரியுதுமா ஸ்ருதி. என்ன பண்றது, அவன் இப்போ இப்படி இருக்கான். இன்னும் ஒரு 5-6 மாசம் சென்னு பாரு, டாப்பா வருவான். டாப்பா வருவானா? சுடிதார் டாப்பா இல்ல வேற ஏதாவது டாப்பா? ஏண்டி திமிரு பிடிச்சவ, இன்னும் காலேஜ் கிளம்பல, எஞ்சி கிளம்படி. ஆமா, உன என்ன ஏதாவது சொல்லிடு. சரி, என் பாக்கெட் மணி எங்க? உனக்கு என்ன பாக்கெட் மணி? ஒழுங்கா காலேஜ் பண்ணமா படிச்சமாட்டிரு. வீட்டு நிலைமை கொஞ்சம் கூட புரியுற உனக்கு? அதானே. என்ன அஞ்சலி, நீ இன்னுமா கிளம்பல? அக்கா, அடுத்து ஏன் பக்கம் வந்துடாத. நான் கொஞ்ச நேரம் இன்னைக்கு லேட்டா தான் கிளம்புவேன், நீ வேற. ஏன் அஞ்சலி? ஆமாக்கா, நேத்து கொஞ்சம் லேட்டா தானே வந்தேன், அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்தா போதும்னு சொல்லியிருக்காரு. சரி. ஐயோ, இந்த நேரம் பார்த்தா தரகர் வந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ கிளம்பிடுவா, அப்புறமா வந்திருக்கலாம்ல. இருங்க வரேன். யாருமா அங்க? நீ இருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன் யாருன்ட்டு. அம்மா, நானும் துணைக்கு வரட்டா? ஆமா, நான் காட்டுக்கடி போறேன் துணைக்கு வர்றதுக்கு. பேசாம இங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அக்கா, அதை பார்த்தா தரகர் மாதிரி தெரியுதுக்கா. தரகரா? அவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? அம்மா, ஒரு நல்ல இடம் வந்திருக்கு, அது சொல்லலான்ட்டு தான் வந்தேன். அப்படியா? எங்க? மாப்பிள்ள நல்லா படிச்சிருக்காரு, கை நிறைய சம்பளம். தரகர், அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்னதுக்கு சரியா? நான் சொன்ன கண்டிஷனுக்குலாம் சரின்னா கூட்டிட்டு வாங்க. சும்மா யாரெல்லாம கூட்டிட்டு வந்து தேவையில்லாம வெளியே போக வைக்காதீங்க. ஏற்கனவே நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிய தானே செய்யும். ஆமாங்க, ஏற்கனவே எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு வர்றவங்க எல்லாருமே அவளோட சம்பளம் அவங்க வீட்டுக்கு தான் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவன் ஒத்த கால நிக்கிறான். நான் என்னதான் பண்றது? அம்மா, எல்லாத்துக்கும் சரின்ட்டு சொல்லிட்டாரு மாப்பிள்ள. எப்ப நீங்க பொண்ணு பார்க்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க, டான்னு வந்துருவாரு. அம்மா ஸ்ருதி, என்னம்மா சொல்ற? இல்லையே, என்னால நம்ப முடியலையே. எல்லாத்துக்கும் சரின்ட்டாரா மாப்பிள்ள? ஆமாமா. ஏமா, என் பேச்சுல நம்பிக்கை இல்லையா? போன தடவையும் உங்க பேச்சுல நம்பிக்கை வச்சுதானே கூட்டிட்டு வந்தீங்க, அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியும்ல. இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. சரி, மாப்பிள்ள எப்படி இருப்பாரு? நல்லா இருப்பாரா? சும்மா இருக்கியா? இல்லக்கா, எல்லாத்துக்கும் சரிங்காரனா மாப்பிள்ள ஏதாவது குறையோட இருந்தா என்ன பண்றது, அதான் கேட்க. அம்மா சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப நல்லா இருப்பாரு மாப்பிள்ள. வேணும்னா போட்டோ வேணா தர்றேன், பாத்துக்கோங்க. நான் போய் வாங்கிட்டு வர்றேன். அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் போடுற கண்டிஷனுக்கு சரின்னு சொல்லணும், அவ்வளோதான். என்ன தரகரே? அதெல்லாம் சரின்னு சொல்லுவாருமா. நீங்க சரின்னு சொன்னோம்னா அவருக்கும் ஓகே தான். நாளைக்கே பொண்ணு பக்கம் வந்துடலாம். சரி, அப்ப நாளைக்கு வர சொல்லிடுங்க. மாப்பிள்ளையோட குடும்பம் எல்லாம் நல்ல குடும்பம் தானே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, பிக்கல் பிடுங்கல் எதுவும் இல்ல. சரிங்க. சரி, அப்ப நான் வர்றேம்மா. இன்னும் எத்தனை மாப்பிள்ளை தான் பார்க்க வேண்டியது இருக்கோ. 10,000 ரூபாய் சம்பளம் சொலையா நம்ம கைக்கு வரணும். ஏண்டா அர்ஜுன், பொண்ணு என்ன அவ்வளோ பெரிய ரதியாவா இருக்கா? எவ்வளோ நேரத்துக்கு அந்த போட்டோவை வச்சு பார்த்துட்டு இருக்க? அட நீங்க வேறமா, எனக்கு பொண்ணை விட பொண்ணு கொண்டு வர்ற காசு தான் பெருசா இருக்கு. மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் காணாதான் என்ன? அதை வச்சு நிறைய பிளான் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிக்கணும் பாத்துக்கோ. ஏண்டா, கல்யாணம்ங்கிறது ஒன்னும் சும்மா கிடையாது. துட்ட பார்க்காம பொண்ணோட மனசை பாரு. ஆமா, நான் வந்துட்டாரு துறை வந்து பேசுறதுக்கு. சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? ஏண்டி, நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். அவனுக்கு எடுக்கிறதே நீதான். காசு காசு பணம் பணம்னு சொல்லி அவனை குட்டி சவர ஆக்கி வச்சிருக்க.
பணம் காசு இருக்கோ இல்லையோ நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும், அதான் முக்கியம் எல்லாருக்கும். ஆமா, அப்படியே நீ கொண்டு வந்து தந்துட்ட பணம் காசை வந்து பேச வந்துட்டாரு. ஒரு வேலைக்கு போக துப்பு இல்ல. நீ அப்பவே என்ன மதிக்க மாட்ட, இப்ப மதிக்கிறதுக்கா கேட்கணும்? ஆனா ஒண்ணு, உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு பாத்துக்கோ. ஒரு பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க, இன்னொரு பொண்ணு உனக்கும் இருக்கு. வாயை வச்சுட்டு சும்மா இருயா. நம்ம திவ்யாவுக்கு என்ன, நம்ம ஊர்லயே மாப்பிள்ளை பார்க்க போறேன், அமெரிக்கா மாப்பிள்ளைய பார்க்க போறேன். ஆமா, அமெரிக்காக்காரன் அப்படியே கியூல நிக்கிறான் அவன் பொண்ணை கட்டிக்க. அடைச்சி வாயை மூடு, உன்ட்ட அவன் பேசுவான். ஆமா, அந்த ஆளை விடுங்கம்மா. ஏண்டா, நம்ம பார்த்ததுலேயே இந்த பொண்ணு தான் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கா, சம்பளமும் அதிகமாக வாங்குறா. பேசாம நாளைக்கு போயிடுவோம். எங்க அந்த தரகரு இன்னும் வர காணோம்? பொண்ணு வீட்டில் போய் கேட்டு வரேன்னு சொன்னாரு, ஒன்றும் பதில காணுமே. ஆமா, உன் பையன் போட்டோவை கொடுத்து விட்டாதானே அந்த பொண்ணு வீட்டுல சரின்னு சொல்றதுக்கு. என் பையன் போட்டோவை கொடுத்து விடணுமா? என் பையன் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கான். அவன் போட்டோவை பார்த்து தான் ஒரு பொண்ணு வருதுன்னா அப்படி ஒரு பொண்ணு தேவை கிடையாது இந்த வீட்டுக்கு. பாவம் அந்த பொண்ணு இந்த வீட்டுல வந்து என்ன கஷ்டம்லாம் பட போதோ. ஏண்டா, உன் அப்பாக்கு ஏண்டா இந்த மாதிரி புத்தி இருக்கு? நம்மள மாதிரி எண்ணம் கொஞ்சம் கூட வராது போலயே இந்த மனுஷனுக்கு. ஆமா, அவரை தூர விடுங்க. ஆமா சரி, நாளைக்கே போய் இந்த பொண்ணை பாத்திரலாம். அதுவும் இல்லாம நாளைக்கு ஆஃப் டே தான் என்னால லீவ் போட முடியும். மதியத்துக்கு மேல அந்த பொண்ணை ரெடியா இருக்க சொல்லுங்க. டேய், அந்த பொண்ணு முதல்ல சரின்னு சொல்லட்டும், அப்புறம் தானடா போக முடியும். அதெல்லாம் சொல்லிடுவா. ஓ, அந்த அளவு நம்பிக்கை இருக்கும் உனக்கு? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், பாப்போமே. அம்மா, இவ சம்பளம் மட்டும் 10,000 ரூபாய் என் கைக்கு வந்துருன்னு வச்சுக்கோ. அதை வச்சு நிறைய பிளான் போட்டிருக்கேன். நம்ம திவ்யாவுக்கு கண்டிப்பா அமெரிக்கா மாப்பிள்ள தான், பேசியே முடிச்சிடலாம் பாத்துக்கோ. அட அட அட, என் செல்ல மகன். ஏண்டா, உன் வாயில சக்கரை அள்ளி போடணுமே இந்த நேரத்துல? சக்கரை என்னம்மா, ஸ்வீட்டே வாங்கிக்கலாம். நீ சொன்னபடி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு 1 கிலோ ஸ்வீட் வாங்கி உன் வாயிலே ஊட்டி விடுவேண்டா. அதெல்லாம் நடக்கும், வெயிட் அண்ட் சீ. இப்போதைக்கு கல்யாணம் பண்றதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையே நினைவு வைக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒன்றும் ஓட மாட்டேங்குது. ஸ்ருதி, ஆஃபீஸ் போலியா? இதோ வர்றேம்மா. என்னோட சந்தோஷத்துக்கு இல்லைனாலும் அம்மாவோட சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கிட்டு தான் செய்யணும். வேற என்ன பண்றது? தரகர் வேற என் கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே சொன்ன மாப்பிள்ளன்னு தான் சொல்றாரு. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு சரின்ட்டு அப்புறம் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது இப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா அப்போ என்ன பண்றது? அப்படி எதுவும் நடக்கக்கூடாது என் வாழ்க்கையில். என்ன நம்பி தான் அங்கே எல்லாரும் இருக்காங்க. இவங்கள காப்பாற்றுற தவிர எனக்கு வேற வழி இல்லை. அப்பாவும் சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா போனதுலேருந்து அம்மா என் குடும்பத்தை அப்படி காப்பாற்றிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில நான் கொஞ்ச நாளாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா பழையபடி என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. அஞ்சலி இன்னுமே ஒரு நல்ல வேலையில் ஏறலை. அவள் ஒரு நல்ல வேலையில் ஏறினாலும் அவள் சம்பாதிக்கிற சம்பளம் வீட்டுக்கு கண்டிப்பாக காணாது. என்னோட சப்போர்ட் எப்போவுமே என் வீட்டுக்கு இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கலாட்டா காட்டணும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.